வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். கனமழை வெள்ளத்தால் மூழ்கியுள்ள விழுப்புரம் மாவட்டம் ஃபென்சல் புயல் கரையை கடக்கும் போது சென்னையில் பெரிய அளவில் மழை பெய்யவில்லை. ஆனால் விழுப்புரம், கடலூர், புதுவை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. புதுவையில் அதிகபட்சமாக 48 செமி மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரத்தில் 37 செமி மழை பெய்துள்ளது. அதனால் கிடங்கள் ஏரி உடைந்து வீடுகளில் மழை நீர் புகுந்தது. அதனால் திண்டிவனம் நகரமே வெள்ளக்காராக காட்சியளிக்கிறது. குறிப்பாக திண்டிவனம் டு புதுச்சேரி செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விழுப்புரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தையும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதேபோல் மயிலத்தில் அதிகபட்சமாக 49 செமி மழை பதிவாகியது. விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தன. குறிப்பாக பாண்டியன் நகர், சர்வே நகர், வில் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஆயன் இயக்க பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. முள்ளிப்பாட்டு, மலையாம்பட்டு, புங்கம்பாடி, களம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிர்கள் சேதமடைந்தன. ரெட் அலர்ட். வானிலை மையம் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழகத்தில் அடுத்த 1 மணி நேரத்தில் இன்று இரவு 7 மணி வரை திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு 360 செய்திக்காக விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் ஜெயச்சந்திரன்.